மீம் டிவியின் சர்வதேச செய்திகள். முதலில் இன்றைய முக்கிய செய்திகள். 2 வருடங்களுக்கு பிறகு சர்வதேச பத்திரிகையாளர்களை காசாவிற்குள் அனுமதித்த இஸ்ரேல். ராணுவ கட்டுப்பாட்டில் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டதாக பத்திரிகையாளர்கள் தகவல். இஸ்ரேலின் தாக்குதல்களில் இருந்து தற்காக்கும் சட்டப்பூர்வ உரிமை எங்களுக்கு இருக்கிறது. ஹிஸ்புல்லா திட்டவட்ட அறிவிப்பு. சூடானில் அமைதி உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்வதாக RSF ஆயுதக்குழு அறிவிப்பு. 2 ஆண்டு உள்நாட்டு போர் முடிவுக்கு வருமா? ஈரான் சவுதி அரேபியா இடையிலான உறவு மேற்கு ஆசியாவின் நிலைத்தன்மைக்கும் பாதுகாப்பிற்கும் உபயோகமானது என்று ஈரான் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கருத்து. அமைதியை விரும்புகிறோம், ஆனால் மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டோம். ஈரான் அதிபர் திட்டவட்டம். விரிவான செய்திகள். ஏறத்தாழ 2 வருடங்களுக்கு பிறகு சர்வதேச பத்திரிகையாளர்களை பாலஸ்தீனின் காசாவிற்குள் இஸ்ரேல் அனுமதித்துள்ளது. ஆனால் இஸ்ரேல் ராணுவத்தின் முழு கட்டுப்பாட்டில் அவர்கள் அனுமதி அளிக்கும் இடங்களுக்கு மட்டுமே இந்த பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காசா மீதான 2 ஆண்டு கால தாக்குதலின் போது சர்வதேச பத்திரிகையாளர்களுக்கு முழுமையாக அனுமதி மறுத்த இஸ்ரேல் காசாவில் ஏராளமான பத்திரிகையாளர்களை படுகொலை செய்தது. இந்த 2 வருடங்களில் ஏறத்தாழ 230 பத்திரிகையாளர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காசாவில் இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் இனப்படுகொலையை சர்வதேச சமூகம் அறிந்துவிடக்கூடாது என்பதற்காகவே பத்திரிகையாளர்கள் குறிவைத்து படுகொலை செய்யப்பட்டனர். இந்நிலையில் ஹமாஸ் உடனான அமைதி உடன்படிக்கை ஏற்பட்டு ஏறத்தாழ 1 மாத காலம் முடிவடைந்துள்ள நிலையில் சர்வதேச பத்திரிகையாளர்களை இஸ்ரேல் மீண்டும் காசாவிற்குள் அனுமதித்துள்ளது. அக்டோபர் 10 உடன்படிக்கையை தொடர்ந்து காசாவின் குறிப்பிட்ட பகுதி வரை இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து நிறுத்தப்பட்டுள்ளது. ஹமாஸ் வசமுள்ள இறந்த பிணை கைதிகளின் உடல்கள் ஒப்படைக்கப்பட்ட பிறகு இராணுவத்தினர் திரும்பப் பெறப்படுவர் என்று உடன்படிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இது உண்மையில் நிகழுமா அல்லது மேற்கு கரையை ஆக்கிரமித்தது போல் இந்த ஆக்கிரமிப்பு தொடருமா என்று காசாவிற்குள் அழைத்துச் செல்லப்பட்ட NPR பத்திரிகையாளர் டேனியல் எஸ்ட்ரின் சந்தேகம் எழுப்பியுள்ளார். காசாவின் 40 முதல் 50% வரையிலான நிலப்பரப்பு தற்போது இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. எல்லோ லைன் என்று அழைக்கப்படும் இந்த பிரதேசத்திற்கே பத்திரிகையாளர்கள் அழைத்து செல்லப்பட்டனர். தொலைவில் ஒரு சில கட்டிடங்கள் எஞ்சி நின்றாலும் காங்கிரீட் இடிபாடுகளையும் அழிக்கப்பட்ட பள்ளிக்கூடங்களையும் வீடுகளும் அவற்றை சுற்றி உள்ளன என்று குறிப்பிட்டார் எஸ்ட்ரின். தனது கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் சுரங்கங்களை இஸ்ரேலிய ராணுவம் அழித்து வருவதாகவும் மறுபுறம் ஹமாஸ் இயக்கத்தினர் மீண்டும் ஒன்றிணைவதாகவும் அவர் தெரிவித்தார். காசாவிற்குள் சுதந்திரமாக நுழைவதற்கு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் இஸ்ரேல் ராணுவம் விரும்பும் பகுதிகளுக்கு மட்டுமே தங்களால் செல்ல முடிந்தது என்றும் எஸ்ட்ரின் தெரிவித்தார். லெபனானின் பகுதிகளை இஸ்ரேல் தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்போம் என்பதை மீண்டும் வலியுறுத்தியுள்ள ஹிஸ்புல்லா இஸ்ரேல் உடனான அரசியல் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனின் காசா மீது கடந்த 2 வருடங்களாக தாக்குதல் நடத்தி வந்த இஸ்ரேல் அண்டை நாடான லெபனான் மீதும் தாக்குதல்களை நடத்தியது. ஹிஸ்புல்லா இயக்க தலைவர் ஹசன் நசருல்லா உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் ஏராளமான பொதுமக்களும் இந்த தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டனர். நவம்பர் 2024 இஸ்ரேல் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொண்டது. ஆனால் ஒப்பந்தத்தை மீறி லெபனான் மீது தாக்குதலை நடத்தி வருகிறது. அத்துடன் தெற்கு லெபனானின் 5 பகுதிகளில் தனது இராணுவத்தையும் நிறுத்தியுள்ளது. இதனிடையே ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீண்டும் ஒன்று கூடுவதாக குற்றம் சாட்டிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஹிஸ்புல்லா இயக்கத்திற்கு எதிரான தாக்குதல்களை தீவிரப்படுத்த உள்ளதாக எச்சரித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேலின் தாக்குதல்களில் இருந்து லெபனானின் பகுதிகளை பாதுகாக்கும் உரிமை தங்களுக்கு இருக்கிறது என்று ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுடனான அரசியல் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதையும் நிராகரித்துள்ள அந்த அமைப்பு இத்தகைய பேச்சுவார்த்தைகளால் தங்கள் நாட்டிற்கு எந்தவித பலனும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் இயக்கத்தை வலியுறுத்தியது போலவே ஹிஸ்புல்லா இயக்கத்தையும் ஆயுதங்களை ஒப்படைக்குமாறு இஸ்ரேல் நிர்பந்தித்து வருகிறது. ஆனால் கொடும் ஆயுதங்களால் தங்கள் பகுதிகளில் தொடர் தாக்குதல்களை நடத்தி வரும் இஸ்ரேலை எதிர்த்து இந்த 2 அமைப்பினரும் ஆயுதங்களை கைவிடுவதில்லை என்பதை திட்டவட்டமாக அறிவித்துள்ளனர். சூடானில் அமைதி திரும்புமா? ஐக்கிய நாடுகள் சபையின் சமாதான முன்மொழிவை ஏற்றுக்கொள்வதாக ஆயுதக்குழு அறிவிப்பு. ஹிஸ்புல்லா அமைப்பினர் தங்கள் ஆயுதங்களை களைவதற்கான ஒரு திட்டத்தை வடிவமைக்குமாறு லெபனான் அரசாங்கம் இராணுவத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இந்த விவகாரத்தில் லெபனான் காலம் தாழ்த்துவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. ஆயுதங்களை கைவிடுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஹிஸ்புல்லா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. சூடானில் இராணுவம் மற்றும் ஆயுதக்குழு இடையிலான சண்டையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமெரிக்கா முன்வைத்துள்ள சமாதான உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்வதாக ஆயுதக்குழுவான ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸஸ் அறிவித்துள்ளது. சூடானில் அதிபர் உமர் அல் பஷீர் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட பிறகு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான போட்டியில் இராணுவம் மற்றும் ஆயுதக்குழுவான RSF இடையே ஏப்ரல் 2023 முதல் கடும் சண்டை நிகழ்ந்து வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டனர். சமீபத்தில் எல் பஷீர் பகுதியில் RSF நிகழ்த்திய படுகொலைகள் உலக அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின. ஐக்கிய அரபு அமீரகம் ஆயுதக்குழுவிற்கு முழுமையான ஆதரவை வழங்கி வருகிறது. இதனிடையே சூடானில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அமெரிக்கா, சவுதி அரேபியா, எகிப்து மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய 4 நாடுகள் ஒரு சமாதான உடன்படிக்கையை முன்வைத்துள்ளன. இதனை தான் ஏற்றுக்கொள்வதாக RPF தெரிவித்துள்ளது.
ஆனால் சூடான் ராணுவம் இதற்கான பதிலை இன்னும் வழங்கவில்லை. இருதரப்பும் உடன்படிக்கைக்கான எதிர்ப்பை பதிவு செய்யவில்லை என்று அரபு மற்றும் ஆப்பிரிக்க விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் மூத்த ஆலோசகர் மசாத் புலாஸ் தெரிவித்திருந்தார். சமாதான உடன்படிக்கை குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஐக்கிய அரபு அமீரகம் ஈடுபடக்கூடாது என்றும் ஆக்கிரமித்த பகுதிகளில் இருந்து RSF பின்வாங்க வேண்டும் என்றும் சூடான் ராணுவம் முன்னதாக நிபந்தனைகளை விதித்திருந்தது. முதல் கட்டமாக 3 மாத சண்டை நிறுத்தத்துடன் சமாதான உடன்படிக்கை தொடங்கும் என்றும் அதன் பின் புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான வழிவகைகள் குறித்து ஆராயப்படும் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தற்போது நாட்டின் வடக்கு, கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகள் இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலும், தெற்கு மற்றும் மேற்கு டார்ஃபோர் பகுதிகள் RSF கட்டுப்பாட்டிலும் உள்ளன. ஈரான் மற்றும் சவுதி அரேபியா இடையிலான உறவுகள் பிராந்திய நிலைத்தன்மைக்கும் பாதுகாப்பிற்கும் மிக அவசியமானது என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கசாம் கரிபாபதி கருத்து தெரிவித்துள்ளார். பிராந்திய நலனிற்கு மட்டுமின்றி சர்வதேச அமைதிக்கும் இந்த உறவு அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். சவுதி அரேபியா பயணம் மேற்கொண்டுள்ள ஈரான் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கசாம் கரிபாபதி சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை இணையமைச்சருடன் சந்திப்பை மேற்கொண்டார். இச்சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இரு நாடுகள் இடையிலான உறவின் அவசியம் குறித்து பதிவிட்டுள்ளார். மனித உரிமைகள், சட்டத்துறையில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து தாங்கள் பேசியதாக அவர் கூறினார். சர்வதேச இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தாங்கள் பேசியதாக அவர் கூறியுள்ளார். 7 வருடங்களுக்கு பிறகு இருதரப்பு உறவுகளை மீண்டும் தொடங்குவதற்கு இரு நாடுகளும் மார்ச் 2023 ஒப்புக்கொண்டன. முன்னாள் ஈரான் அதிபர் சையத் இப்ராஹிம் ரைசி ஆட்சி காலத்தில் இதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அண்டை நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்த தனது அரசு முக்கியத்துவம் கொடுக்கும் என்று தற்போதைய அதிபர் மசூத் பெசஸ்கியான் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அமைதியை விரும்பும் தனது நாடு ஒருபோதும் மிரட்டலுக்கு அடிபணியாது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அணு ஆயுத திட்டங்களையும் நிறுத்தாது என்று தகவல். அமைதியையும் பாதுகாப்பையும் விரும்புகிறோம், ஆனால் மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டோம் என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பொருளாதார செயல்பாட்டாளர்கள் நிகழ்ச்சியில் உரையாற்றும் போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். ஏவுகணைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று கூறும் மேற்கத்திய நாடுகள் ஈரான் ஏவுகணைகளை வைத்திருக்கக்கூடாது என்று கூறுகின்றனர். ஆனால் அதே சமயம் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கி அவர்கள் விரும்பும் நேரத்தில் எங்கள் மீது குண்டுகள் வீசுகின்றனர் என்று மேற்கத்திய நாடுகளின் இரட்டை நிலைப்பாட்டையும் அவர் குறிப்பிட்டார். ஜூன் 13 அன்று அமெரிக்காவின் முழு ஆதரவு மற்றும் உதவியுடன் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது. 12 நாட்கள் நீடித்த இத்தாக்குதலில் இராணுவ கமாண்டர்கள், அணு ஆயுத விஞ்ஞானிகள், பொதுமக்கள் என 1000க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டனர். சர்வதேச சட்டங்களை மீறி ஈரானின் 3 அணு ஆயுத தளங்கள் மீது அமெரிக்கா நேரடியாக தாக்குதலை நடத்தியது. ஈரான் மீதான இத்தாக்குதலை அதிபர் தனது உரையில் சுட்டிக்காட்டினார். தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேலின் மீதும் கத்தாரில் உள்ள அமெரிக்க தளமான அல் உதைத் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியது. அடுத்ததாக சில விரைவு செய்திகளை காண்போம். காசா அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு காசாவிற்குள் நிவாரணப் பொருட்களை அனுப்புவதற்கான 100க்கும் அதிகமான கோரிக்கைகளை இஸ்ரேல் நிராகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் லிகுட் கட்சி தலைவராக பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் அவர் மீது நடைபெற்று வரும் நிலையில் அக்டோபர் 2026 நடைபெறும் தேர்தலில் மீண்டும் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிரிய அதிபர் அஹ்மத் அல் ஷாரா மற்றும் உள்துறை அமைச்சர் அனஸ் கத்தாப் மீதான தடைகளை நீக்குவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் அங்கீகரித்துள்ளது. பாதுகாப்பு கவுன்சிலின் 15 நாடுகளில் 14 நாடுகள் தீர்மானத்தை ஆதரித்தன. வாக்கெடுப்பில் சீனா கலந்து கொள்ளவில்லை. இஸ்ரேலுடன் உறவுகளை மேம்படுத்தும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைய உள்ளதாக கசகஸ்தான் அறிவித்துள்ளது. சோவியத் யூனியனிலிருந்து சுதந்திரம் அடைந்த சில நாட்களிலேயே 1992 இஸ்ரேலுடன் ராஜ்ய உறவுகளை கசகஸ்தான் ஏற்படுத்தியது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னெடுத்துள்ள இந்த முயற்சியில் ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், மொராக்கோ ஆகிய நாடுகள் இணைந்துள்ளன. அமெரிக்க தலைமையிலான சர்வதேச கூட்டணியை காசா மக்களும் போராட்ட இயக்கங்களும் எதிர்த்து போரிட்டதாக பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் பொதுச் செயலாளர் சியாத் அல் நக்கலா தெரிவித்துள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நடைபெற்ற 34வது அரபு தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், பாலஸ்தீன மக்களுடன் உறுதுணையாக இருந்த ஈரான், லெபனான், யெமன், எகிப்து, கத்தார் ஆகிய நாடுகளுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 2 வருடங்களுக்கு பிறகு சர்வதேச பத்திரிகையாளர்களை காசாவிற்குள் அனுமதித்த இஸ்ரேல். இராணுவ கட்டுப்பாட்டில் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டதாக பத்திரிகையாளர்கள் தகவல். இஸ்ரேலின் தாக்குதல்களில் இருந்து தற்காக்கும் சட்டப்பூர்வ உரிமை எங்களுக்கு இருக்கிறது. ஹிஸ்புல்லா திட்டவட்ட அறிவிப்பு. சூடானில் அமைதி உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்வதாக RSF ஆயுதக்குழு அறிவிப்பு. 2 ஆண்டு உள்நாட்டு போர் முடிவுக்கு வருமா? ஈரான், சவுதி அரேபியா இடையிலான உறவு மேற்கு ஆசியாவின் நிலைத்தன்மைக்கும் பாதுகாப்பிற்கும் உபயோகமானது என்று ஈரான் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கருத்து. அமைதியை விரும்புகிறோம், ஆனால் மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டோம். ஈரான் அதிபர் திட்டவட்டம். இஸ்ரேல் ஆதரவு கால்பந்து ரசிகர்களுக்கு தடை. நெதர்லாந்து அதிகாரிகள் முடிவு.
கடந்த முறை திட்டமிட்டு கலவரம் ஏற்படுத்தியது அம்பலம். 19 வயது அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவ சிப்பாய் இடாய்சன் என்பவரின் உடலை ஹமாஸ் அமைப்பினர் ஒப்படைத்ததனைத் தொடர்ந்து 15 பாலஸ்தீனியர்களின் உடல்களை இஸ்ரேல் ஒப்படைத்துள்ளது.